பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு இந்தியா மற்றும் பங்களாதேஷை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அமெரிக்கா செய்த அந்த ஆப்ரேஷன், அதன் பிறகு பங்களாதேஷ் இந்திய உறவு அப்படின்றது ரொம்ப வேகமாக சரிஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்தியாவும் தக்க நேரத்தில் அந்த பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் முதல் முறையாக இந்தியா ஒரு நேரடி எச்சரிக்கையை பங்களாதேஷை கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்னொரு நாட்டுக்கூடிய பேசக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், இல்லை வெளியுறவுத்துறை செயலர், இல்லாட்டி பிரதமர், இந்த லெவலில் தான் பேசுவாங்க. பட் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு இந்தியா வேற ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. நம்மளுடைய அசாமுடைய முதல்வர் திரு ஹேமந்த் பிஸ்வா சர்மா மூலிமா அவர் ஒரு பேட்டியில் இந்த எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காரு. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, ப்ரொவகேஷன் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்தோம். பங்களாதேஷ்லேருந்து என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் யூனிஸ் பேசும்போது பார்த்தீங்கன்னா சைனா விஜயத்தில் நேபாள் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய 7 ஸ்டேட்ஸு இதெல்லாம் லேண்ட் லாக்டாக இருக்குது, நாங்கள் தான் கார்டியன்ஸ் ஆஃப் த ஓஷன். பேசிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட தான் கடற்கரை இருக்குது, எங்ககிட்ட தான் போர்ட் இருக்குது, எங்ககிட்ட தான் கடல் இருக்குது, அங்கே நாங்கள் தான் ராஜா. இந்த 7 ஸ்டேட் எல்லாமே லேண்ட் லாக்டாக இருக்குது, நீங்கள் சைனா வரணும், உள்ளே வந்து நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், நம்ம நிறைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்ட்டு. எப்பயுமே ஒரு நாட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணும் பொழுது இந்தியாவுடைய அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். அதுவும் இந்தியாவை கேட்காம நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போது இலங்கையில் ஒரு இடம் இருக்குது, வடகிழக்கில் ஏதோ ஒரு மாகாணத்தை இந்தியா கையெடுத்து நாங்கள் முன்னேற்றம் இது பண்ணுறோம், அந்த இடத்துல நாங்கள் பண்ணுறோன்னு இந்தியா பேச முடியாது. அது எப்பயுமே இலங்கையோட அரசு மூலியமாக தான் போக வேண்டிய ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா நேபாள் போய் பேசும்போது அப்பயும் நார்த் ஈஸ்ட் ஒரு தனி நாடு மாதிரியோ இல்லை ஒரு தனி ரீஜன் மாதிரியோ யார் பேசுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஸ். அதன் பிறகு அவங்களுடைய ஒரு ரிட்டையர்டு மேஜர் ஜெனரல் ஏஎல்எம் ஃபஸ்லூர் ஜஸ்ட் லைக் தட் ஒரு இராணுவ அதிகாரி கிடையாது, யூனிஸோடைய ரைட் ஹேண்ட், யூனிஸ் கூடவே இருக்கக்கூடிய ஆள். அதே மாதிரி அவாமி லீக் இவங்களுக்கு எதிராக பல கொலைகள் நடந்துச்சு, பல பொலிட்டிக்கல் இது நடந்துச்சு. அது எல்லாத்தையும் முன்னின்று பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் இராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் ஏஎல்எம் ஃபஸ்லூர் பேசும்போது இப்போது பாகிஸ்தான் கூட சண்டை போடுற இந்தியா அந்த பிரச்சனையில் இருக்கும் பொழுது நாம் போய் 7 ஸ்டேட்ஸை பிடிக்கணும், இந்த சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிகுடி காரிடர் அதை கட் ஆஃப் பண்ணி இந்த 7 ஸ்டேட்ஸை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு பேசுனது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய இந்த ஸ்டூடெண்ட் சோகால் அந்த புரட்சிப்படை ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுடைய ஒரு பேக் டோர் ஆர்கனைசேஷன், அது துருக்கியோட ஃபண்டிங்குமே வருது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸையும் மாநிலங்களையும் பங்களாதேஷோடு இணைத்து கிரேட்டர் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி மேப்பெல்லாம் வெளியிட்டாங்க. இதை பற்றி நமக்கு ஒரு செய்திகள் கூட போட்டிருந்தோம். தொடர்ச்சியான ப்ரோவகேஷன், இது எல்லாமே யூனிஸோடைய ரைட் ஹேண்ட், அப்புறம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அடிப்பொடிகள் இவங்க கிட்டேருந்தே வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே இந்தியா கண்டனம் தெரிவித்த உடனே இல்லை இது எங்கள் அஃபிஷியல் இது கிடையாது, நீங்களாம் சும்மா இருங்கன்னு சொல்லி ஒரு பேப்பரில் ஒரு அறிக்கை. பேசிக்கலாக இவங்க இந்த இடத்த ரொம்ப உன்னிப்பாக டார்கெட் பண்ணி இந்த கேம்பெயினை வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு திரும்ப பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் சிக்கன் நெக்கு நமக்கு எப்பயுமே பெரிய பிரச்சனை போல இருக்குது, அப்போ இந்த இடத்துல நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கமிட் பண்ண வைக்கிறது. ஸோ அதை கமிட் பண்ண வைக்கிறதுக்கு மீண்டும் தூண்டி விடுறது. அதுவும் யூனிஸோடைய சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் பண்ணும்பொழுது இங்கே மெசேஜிங் இந்தியாவுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி தான் வருது அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லால்மோனி ராத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் சிலிகுடி பார்டர், அதாவது நம்ம இந்தியாவுடைய பார்டர்லேருந்து சிலிகுடியிலேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பழைய காலத்து பிரிட்டிஷ் ஏர்பேஸ். இந்த ஏர்பேஸில் பார்த்தீங்கன்னா சவுதி நிறுவனம் வந்து ஒரு ஏவியேஷன் அகாடமி, ஏன்னா சவுதியில் அந்த அளவுக்கு இடம் இல்லாததுனால அவங்க இங்கே ஒரு பைலட் ட்ரைனிங்காக ஒரு இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ சைனா அந்த விமான நிலையத்தை மீண்டும் கட்டமைக்கிறேன் அப்படின்ற போது சைனாவுடைய ஒரு மிலிட்ரி பேஸாக இது வரும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்தியாவுக்கு இருக்குது. அங்கே வச்சு நம்ம இந்தியாவை தாக்கிறதுக்கெல்லாம் அவங்க நினைக்க கூட முடியாது. இதே மாதிரியான விமானம் பேசஸ்லாம் இங்கே என்ன ஆச்சு, பாகிஸ்தானில் என்ன ஆச்சு, 23 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது தெரியும். பேசிக்கலாக என்னென்னா அங்கே நீங்கள் ரேடார் வச்சிங்க அப்படின்னா
சிலிகுடியோடைய விமான நிலையத்திலிருந்து நம்மளோட S-400 போன்ற பல ஸ்ட்ராட்டஜிக் அசட்ஸ் அங்கே இருக்குது. அதை அவங்களால மானிட்டர் பண்ண முடியும். லாங் டேர்மில் நிச்சயமாக ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டாக நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஆக்ஷன்ஸுக்கு தான் இந்தியா ரியாக்ஷன் கொடுக்குது ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவர்கள் மூலிமா. இது ஏதோ ஒரு அரசியல் தலைவர் எதாச்சே பேசிட்டாருன்றது கிடையாது. வெளியுறவு துறையோடைய முழு கவனத்தோடவும் அவங்களோட அங்கீகாரத்தோடும் தான் அவர் பேசுகிறார். இந்தியாவோட வாய்ஸாக தான் அவர் பேசுகிறாரு. as a capacity of CM of Assam. அவர் அஸ்ஸாமுடைய முதல்வர் அப்படின்ற இதில் அவர் பேசினாலும் அவர் பேசுறது சர்வதேச அரசியல். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷுக்கு 2 சிக்கன் நெக் இருக்குது, 2 கோழி கழுத்து இருக்குது. நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒன்று வந்து சிட்டகாங் துறைமுகத்தில் இருந்து தான் இவங்களுடைய 90% ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ரெண்டுமே நடக்குது. 90%. கராச்சி துறைமுகத்தை எடுத்தீங்கன்னா 90% பாகிஸ்தானுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் LNG லிக்விட் நேச்சுரல் கேஸ், அதே மாதிரி 60% இம்போர்ட் எக்ஸ்போர்ட். இப்போ இந்த போர்ட்டை தடுத்துட்டாங்கன்னா பங்களாதேஷ் வந்து முடிஞ்சு போச்சு, கதையே முடிஞ்சு போச்சு. நீங்கள் வேற எங்கேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுவீங்க, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அவங்களுக்கு, அதாவது சிட்டகாங் துறைமுகம் இல்லைன்னா பங்களாதேஷ் இல்லை, அந்த அளவுக்கு நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் அகலமுடையது, வடக்கில் இந்தியாவுடைய மாநிலமான திரிபுராவை எல்லையாக கொண்டது. அதே மாதிரி தெற்கில் பார்த்தீங்கன்னா மிர்ஷாரி உபசில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம். ஸோ இந்த இடத்த ஜஸ்ட் இந்தியா வாக்இன் பண்ணி கட் பண்ணாங்க அப்படின்னா பங்களாதேஷ் வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். ஏன்னா ஏற்றுமதி அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய நாடு, அதே மாதிரி இறக்குமதியும் அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய நாடு. இப்போ ஹேமந்த் பிஸ்வா சர்மா இங்கே என்ன சொல்றாருன்னா, இது இந்தியாவுடைய சிக்கன் நெக்கை விட ரொம்ப தின்னா இருக்குது, ஒரு கல்லெறியும் தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ கல்லெறியும் தூரத்தில் இருக்குது அப்படின்றது அவர் அரசியல் பார்வையில் நம்ம அதை பார்க்க வேண்டாம். அவர் சொல்ல வருது எப்போ வேணால் இந்தியா உள்ளே வர முடியும், ஜஸ்ட் ஒரு ஸ்டோன் த்ரோவே தான், ஜஸ்ட் தூக்கி போட்டார்னா எங்களால் உள்ளே வர முடியும் அப்படின்றது. அடுத்தது அவர் சொல்லக்கூடிய 2வது சிக்கன் நெக் காரிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பெருசு, ஒரு 90 கிலோமீட்டர் அகலம் உள்ளது. இது ரங்பூர் டிவிஷன், அவங்களுடைய ரங்பூர் டிவிஷன் தெற்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. இதோடைய ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேகாலயா மாவட்டத்தோடைய காரோ ஹில்ஸ்னு ஒன்று இருக்குது, தென்மேற்கு பகுதி வரும், அந்த காரோ ஹில்ஸ் ஒரு பக்கம் வரும். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் டிஞ்சான்பூர் அப்படின்ற ஒரு இடம், இது வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தது. ஸோ ஒரு பக்கம் மேகாலயா, இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்கால், நடுவில் பங்களாதேஷ். இதோட அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 90 கிலோமீட்டர் தான், இதுவும் பெரியது கிடையாது. இதை கட் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா பங்களாதேஷ் 2 துண்டா போயிடும். பாதி பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கூட வந்துடும். ஸோ இதையும் அவர் என்ன சொல்றாருன்னா, இது ரொம்ப நேரோவா இருக்கு, ரொம்ப நேரோவானது, சும்மா ஒரு ரிங்கை தூக்கி முன்னாடி போட்டாலே இது கட் ஆயிரும், சோக் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அவர் ரிங் அப்படின்னு மீன் பண்றது ஒரு சிறு படையை, ஒரு பிரிகேட் டிவிஷன் லெவல் ஃபோர்ஸ் இருந்தாலே போதும், ஒன்றும் பெரிய லெவலில் நம்ம இது பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான தெளிவான மெசேஜ் இந்திய தரப்புல இருந்து. இதுக்கு ஒரு குஷன் வச்சுக்கிட்டு ஒரு சிஎம் விட்டு அவங்க நம்ம பேச வச்சிருக்கோம். இந்திய அரசாங்கம் சிஎம் வச்சு சிஎம் ஒரு வாய்ஸாக வச்சு பேசியிருக்காங்க. இது வேற மாதிரியான ஒரு டிப்ளமசி. அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கக்கூடியது எங்களுடைய டெல்லியில இருந்து ஆன்சர் வராது, இங்கே அஸ்ஸாமில் இருந்து தான் வரும் அப்படின்றது நம்ம ஒரு ஈக்குவேஷன் பண்ணுறோம். அஸ்ஸாமையும் பங்களாதேஷும் ஒரு ஈக்குவேஷனில் கொண்டு வரோம். எதில் கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த பாலிசியில் இதுதான் உங்களுடைய தரம் அப்படின்றத அவங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிறாரு, இது கொஞ்சம் ஒரு அரசியல்வாதி பேசக்கூடிய ஒரு டிப்பிக்கல் இதுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடியது. நீ 14 முறை பிறந்து வந்தாலும் நீ இந்தியாவை சேலஞ்ச் பண்ண முடியாதுன்ட்டு உன்னோட இதில் ஹிந்தியில் சொல்லுவாங்க, ஒக்காத்து இவ்வளோதான்ப்பா அப்படிம்பாங்க. அதே மாதிரி முதல்ல சொல்கிறது அளவு உயரம் இவ்வளோதான்ப்பா, கொஞ்சம் அடங்கிடு, நீ நினைக்கிற அளவுக்குலாம் நீ பெரிய ஆள் கிடையாதுன்ட்டு. நீ 14 ஜென்மம் எடுத்துகிட்டு புறப்படுத்த வந்தாலும் அப்பயும் நீ இந்தியாவை சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற போது இந்தியாவோட எக்கனாமி, இந்தியாவோட மிலிட்ரி மெயிட்டனு நீ எங்கே இருக்கிற அப்படின்றத அந்த நாட்டுக்கு வந்து உயர்த்துறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன நாடு, இவங்க தேவைக்கு அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு சின்ன நாடு, அதற்கு உண்டான நல்ல உறவோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடு, இப்போ திடீர்னு இதெல்லாம் பேசுறது அப்படின்றது நீ வரம்பு மீறி பேசிகிட்டு இருக்க, உன் அளவு உயரம் இது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி இன்னொரு நாட்டுக்கு அந்த பங்களாதேஷுக்கு உணர்த்துறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கப்படுது, நீங்கள் அஸ்ஸாமை இவங்க வந்து மேப்பை மாற்றி பங்களாதேஷ்னு காமிக்கிறான்ட்டு. நான் அதே மாதிரி திரும்ப நம்மளும் மேப்பெல்லாம் மேட்டரே கிடையாது, நாளைக்கு அஸ்ஸாமோட மேப்பை திரும்பவும் நான் மாற்றி பங்களாதேஷ் அஸ்ஸாம் பகுதியை கூட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவருக்கே உண்டான அந்த நக்கல் துணியில் சொல்லியிருந்தார். ஸோ இந்த இடத்துல சிலிகுடி ஏன் அப்படின்ற போது அதில் நமக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சிலிகுடி அப்படின்றது ஒரு பக்கம் நேபாள், இன்னொரு பக்கம் பங்களாதேஷ், இன்னொரு பக்கம் பூட்டான்,
நம்மளுடைய 22 கிலோமீட்டர் வைடு பகுதி மெயின்லேண்டிலிருந்து இந்த வடகிழக்கு மாநிலங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ரோடு அங்கே இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ இதை டார்கெட் பண்ணி தொடர்ந்து யூனிஸ் மற்றும் அந்த அடிப்படைகள் பேசுறது, ஒரு சீனாவோடைய மிலிட்ரி பேஸ் அங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது, அதன் பிறகு அங்கே ஏபிடின்னு சொல்லக்கூடிய அன்சருல்லா பங்களா டீம், இது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பு. பாகிஸ்தானில் ஒரு காலத்தில் ரொம்ப இவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் இவங்களுக்கு, ஐஎஸ்ஐ. இப்போ ஓப்பனாக அவங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூனிஸ் வந்த பிறகு பங்களாதேஷில் அவங்க இருந்த கன்விக்டட் கிரிமினல்ஸ் எல்லாம் ஜெயிலில் விட்டு வெளியில் விட்டு இப்போ ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட டார்கெட்டுமே இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா சிலிகுடி காரிடர் தான். ஸோ ஒன்று இந்தியாவுடைய எதிரியை கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்கிறது, இன்னொன்று அந்த இடத்த பதட்டமாக கொண்டு போய் வைக்கக்கூடியது, மூணாவது பாகிஸ்தானோட டெம்ப்ளேட் பயங்கரவாதத்தையும் யூஸ் பண்ணுறது. இதுதான் பங்களாதேஷோடைய இப்போ இருக்கக்கூடிய யூனிஸோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. நிச்சயமாக அதுக்கு பின்னாடி சைனா இருக்குது, வேற விஷயம். ஆனால் இப்போ இந்த ஏபிடியோட ஆப்ரேஷன்ஸ் எங்கே நம்ம பிரேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஏ ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க, ரெய்டு ஒன்று பண்ணாங்க. அப்போ வெஸ்ட் பெங்கால், கேரளா மற்றும் அசாம், இந்த 3 மாநிலங்கள்லையுமே அன்சருல்லா பங்களா டீமுடைய ஆட்கள் சேர்க்கறது, இது பண்ணுறது. இது வந்து இன்டர்னல் சபார்டேஜ், உள்ளுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வேலையை பண்ணி அந்த இடத்த வந்து பதட்டமாக வைக்க வேண்டியது. இந்த மாதிரி வடகிழக்கில் நம்ம பல இன்சர்ஜென்சிஸ் பார்த்துருக்கோம், அந்த மாதிரியான ஒரு இதை கொண்டு வருது. ஸோ சிலிகுடி காரிடரை இவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ கன்க்ளூஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா, முதல் நேரடி மெசேஜ் இது வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வராமல் இருந்தாலும், ஹெமந்த பிஸ்வா சர்மா நம்ம மாநிலத்தோடைய ஒரு முதல்வர், அவர் பேசுகிறாரு, அதுவும் அவர் பிஜேபியை சேர்ந்தவர், அவர் பேசுறாருன்னா மத்திய அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் அவராக பேச மாட்டார். ஸோ கிளியர் கட்டான மெசேஜை நம்ம கொடுக்குறோம். ரெண்டாவது, உங்கள் லெவல் இவ்வளவு தான் அப்படின்றதையும் பங்களாதேஷ்க்கு வந்து ரொம்ப தெளிவாக உணர்த்துறோம். மூணாவது, இது எங்களுடைய டார்கெட் எதுவும் சொல்லியாச்சு. இப்போ பாகிஸ்தானுக்கு இன்டெரக்டாக நம்ம சொல்லியிருக்கிறோம், நூர்கான் இனிமேல் ஃபியூச்சரில் கூட நாங்கள் அடிக்க முடியும், நூர்கானை கராச்சியை நம்ம தாக்க முடியும், நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்தை தாக்க முடியும்னு சொல்லி நம்ம சில இண்டிகேஷன்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கோம். இந்த முறை நேரடியாக அந்த 2 இடத்த எங்களால் தட்டி தூக்க முடியும் அப்படின்றதுல குறிப்பாக சிட்டகாங் இந்தியா ஒரு தெளிவான மெசேஜ் வந்து கொடுத்துருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர் பங்களாதேஷே மொத்தம் அதிர்ச்சியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பதிவுகள்லாம் போடாமல் ரொம்ப அடக்கி வாசித்து பயபக்தியோடு இருந்ததை பார்க்க முடியுது. ஸோ பாகிஸ்தானுக்கு இந்த நிலைமை அப்படின்னா இவங்க நிலைமை என்ன அப்படின்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சிலிகுடி பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு கேள்வி வருது, சிலிகுடி என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரியான ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு. சிலிகுடி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு இரும்பு கோட்டை. அதில் என்ன மிலிட்ரி டிப்ளாய்மெண்ட்ன்ற டீட்டெயிலுக்குள்ளே நான் போக விரும்பலை. அது ஒரு காக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோட்டை. அதையும் விரிவாக்க செய்ய வேண்டிய நிலைமை வரும்பொழுது அது நேரம் இவங்களா நெருக்கி கொண்டு வராங்க. அதுவும் சீக்கிரம் நடக்கும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.